Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. GST குறைப்பு நடவடிக்கை எடுத்ததற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நவம்பர் 11ஆம் தேதி பாராட்டு விழா நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து பாராட்டு விழாவுக்கான அழைப்பிதழை வழங்கிய விக்ரமராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது GST 4 கட்டங்களில் இருந்து 2 கட்டங்களாக குறைக்கப்பட்டதற்கு நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாக கூறினார். GSTயில் இன்னும் பல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். இட்லி, தோசை மாவின் மீதான வரியை முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாகவும் விக்ரமராஜா குறிப்பிட்டார். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடி சந்தித்து வருகின்ற நவம்பர் 11 நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வர வேண்டும் என்ற அழைப்பை விடுத்துக்கொண்டு, அதே போன்று GSTயிலே இருக்கின்ற மிக சிரமமான கேள்விகளுக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே நேரடியாக பதிலளிப்பு அறிவித்திருக்கிறார்கள். அந்த விளக்கம் அளிப்பது என்பது சாமானிய மக்களுக்கும் சாமானிய வணிகர்களுக்கும் ஒரு தெளிந்த நீர்வழியாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று GST வரி விதிப்பிலே இன்னும் பல்வேறு மாற்றங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். குறிப்பாக GST வரி அமல்படுத்திய பிறகு அதிலிருந்து குளறுபடிகளை மாற்றம் செய்வதற்காக பல்வேறு நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டு வியாபாரிகளை கடுமையாக சிரமத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரி விதிப்பிலிருந்து சமான திட்ட முறையிலே ஒரு அமல்படுத்தி 2025-24க்குள் அதை சமானமாக வைத்து முடித்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம்.